கண்ணில் அழகியா சூரியராணி ராசா விட்டுட்டு போனானே கம்மா கண்ட ரெண்டு பிள்ளைங்க பக்கத்துல அந்த கதையை என்ன சொல்லு என்ன சொல்லு ராசா விட்டுட்டு போனானே கம்மா கண்ட ஓடி ஆடி ஓடி மச்சியோரு மகமர ராசா மாமனாரே உச்சமர மச்சியோரு மகமர ராசா மாமனாரே உச்சமர மாங்காய் காய்க்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கிட்ட போதாம ரொம்ப சூம் அண்ணே அது கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு என்ன கம்மா கண்ட கொய்யா பிடிக்கிறேன் அப்புறம் கிடாது இருக்க கொய்யா கொய்யா தெரிக்க போது இப்ப கொய்யா விதையில்லாத கொய்யா அது என்ன விதையில்லாத கொய்யா கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு நான் குழந்தைனார வச்சுக்கிட்டு கம்பத்துல ராசா விட்டுட்டு போனானே எம்பத்துல போதும் யாருமா நீ அழகி எவ்வளோ வந்திருக்கேன் ஆமா இப்படிதான் சொல்ற ஏமா காலையில பேக்க தூக்கிட்டு முதல்ல காரை எடுத்துட்டு கிளம்பிடுறீங்க இன்னைக்கு உடனே கூட்டிட்டு தான் போயிருவேன் வேற விடல என்னது ஆமா அதுக்கு தான் வந்ததே எதுக்கு மதுரைக்கு போயிருவோம் ரெண்டு பேருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நம்ம தான் போறோம் அதான் மதுரைக்கு போயிருவோம் அண்ணா நகர் சிவகங்கை டவுனு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா எங்கிட்ட நான் நல்லா இருக்கிறது அப்புறம் வர ஆள் பூரா சரியா இருக்காம போனா எங்கிட்ட நான் நல்லா இருக்கிறது ஏமா அப்படி எல்லாம் அப்படித்தான் அகராசினாலும் முகராசி வேணும் இல்லையா ஐயோ ஏய் என்னம்மா அழகா இருக்கு உனக்கு என்னம்மா அப்படி கவலை கம்மா கண்ட யாருது உங்களாச்சா என்னைவா நீங்க பாடும் பொழுது அந்த கம்மா கண்ட வாய் எப்படி போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் போகுது அது இல்லம்மா ஊர்ல மீன் பிடிச்சதுமா அது உனக்கு தெரியாது உனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க வாய் எப்படி தான் போகுது அப்படியா சரி போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுவாங்க நான் போக மாட்டேன் கல்லடப்பு வந்துடும் இல்லை அப்புறம் நான் போய்க்கிறேன் அப்புறம் எடுக்காது இல்லை எப்போ நான் பார்த்துருக்கியா போய் இறங்கி போயிருக்கேனா சரி பரவாயில்ல உட்காந்துருங்க அடியே காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடின்னு சொல்லி என்னை வர சொன்னா சரி இப்போ வந்த இடம் தான் போன இடம் தான் எங்க ஒரு இடத்துக்கு வர மாட்டேங்கிற ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறா இவ்வளோ வச்சுக்கிட்டு காவல் பார்க்கறதுக்குள்ளேயும் போதுனா அது என்னப்பா ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டீங்களா வீட்டில் போய் அக்காட்ட காமிச்சிடாதீங்க அப்படி செட்டோட உனக்கு பெருமைப்படுத்துவாருமா அடியே நல்லா இருக்கியா ஒரு நிமிஷம் ஏய் ஏத்துறா மைக்கு ஏற்ற சொல்றியா வேற எதையும் ஏற்ற சொல்றியாமா
மைக்கில் வாலி மேத்த சொன்னேன். ஏறு அதை அவர்கிட்ட நீ எப்படி சொல்ற? கொண்டாட்டிக்கிட்டே வா சொல்லுவாங்க. கேட்கறதுல உன்னை மாதிரி சின்ன பசங்களை பார்த்து இருக்காங்களே, அவ கெடுக்க பார்க்குற சின்ன பசங்களை அவங்களுக்கு நாங்கள் எடுக்கிறேன். கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா. இப்போ பாரியே. ஏய் ஐயோ ஐயோ ஏத்ரா, இது ரொம்ப மோசமா இருக்கு. சிரிப்பை பார்த்தியா? ஏய் ஏய் ஏமாந்து ஓவ உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்குது அதை ஏன் பாவாடுக்குள்ளேயும் கிடக்குது. இதில் போட்ட வேற டிசைனாக எடுத்துக்கிட்டு. ஆமாம் நம்ம ஆமாண்டி. எப்போ எடுத்தாரு? இப்போத்தான் எடுத்தாரு. ஆனா இவ்வளவு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் ஒன்னையெல்லாம் போட்டோ எடுக்கும்போது என்ன எடுக்கிறதுக்கு என்ன? அடியே சரி நல்லா இருக்கியா? ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தாண்டி மதிப்பதிங்க. ஆனா யாருக்காச்சும் அது தெரியுமா அது ஒரு டூப்ளிகேட்னு? தெரியாத அளவுக்கு வந்திருக்குன்னு அது மொத்தம் சந்தோஷப்படு. நானே சொல்லி சரி நல்லா இருக்கியா? இந்த வேஷத்தை போட்டு பின்னால மூத்திரம் பைய போக முடியல. ஏண்டி பயமா இருக்குடி. ஏன் என்னாச்சு? கொஞ்சம் யோசிச்சு தான் இறங்கணும் களத்துக்குள்ள. போறப்ப என்னையும் கூட்டு நானும் கூட துணைக்கு வரேன். அப்ப ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போகும்போது ஒன்னே தான் கூட்டிட்டு போகணும். அப்படியே மூத்திரம் வந்தாலும் எதிர்த்தாப்புல உட்காந்து தான் அடிக்கணும். ஏய் நீங்க போகும்போது நான் வருவேன். எதுக்கு? பூச்சி மட்டும் உள்ள போகாம பேட்டரி எடுத்துட்டு பொம்பளை புள்ள போறப்ப இவரு வரேங்க. சரி பாதுகாப்புக்குமா? பாதுகாப்பா? சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த ஒண்ணுதான் ஆகல. வேற யாரையாச்சும் காதலிக்கு இதில் ஏதாச்சும் பண்றியா? கருமாந்திரம் அந்த கல்யாணத்தை வேற பண்ணிக்கிட்டு காதல் வேற பண்ணிக்கிட்டு. ஒரு பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி தான் அவனை அதுக்கு நீ பண்ணாமே நீ இப்படி இருப்பியா? பண்றது பண்ணா போதும்டி. ஏண்டி என்னாச்சு? மனசே சரியில்லை. இங்க பாரு நானும் உயிர் தொழில் தானே, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். அடேங்க அப்பா உன்கிட்ட சொன்னத பயமா இருக்கு. ஏண்டி? சங்கத்துல நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுற. இருந்தாலும் சொல்றேன்டி, சொல்லு. வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. ஏன் என்ன ஆச்சு? வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சுடி. என்ன சொல்ல வர? இப்ப வாழ்க்கையில பெண்ணா ஏன் தெரியுமா பிறக்கப்படாதுங்கிறேன். ஏன் பிறக்கக்கூடாது? ரொம்ப சித்திரவதடி. என்னாச்சு? ஆத்தாடி அடியே, கல்யாணம் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. வாழ்க்கையில ஒரு துணை வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும்ல. குடிகாரனை கூட கல்யாணம் பண்ணலாம், பண்ணிடலாம், துருத்தி போடலாம், திருத்திடலாம். கஞ்சா குடிக்கு பையில கூட கல்யாணம் பண்ணி போடலாம், அவனையும் துருத்தி போடலாம். ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாதுடி. ஏண்டி என்னாச்சு? கண்ட சரக்கு குடிக்கிறது மானங்கட்ட பயிலுக. லோக்கல் சரக்கு காசு கிடைக்காதுல்ல, அதனால லோக்கல் சரக்கத்தையும் குடிக்கிறது. இப்போ புதுசா ஒரு சரக்கு வந்திருக்கான் வீரன்னு. நான் கேட்கிறேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் பாட்டில் பூரா குடிச்சு வெளியில போட்டு கிடக்குறாங்க தெரியாதா? குடிச்சு போறதை அடுத்து நீ பார்க்க வேண்டியது. ஒரு பாட்டில் 10 ரூபா இல்ல தெரியாதா? கண்ட சரக்கு குடிச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. சரி, வெளியில வந்தவங்க ஒரு பொட்டி கடையை பார்த்து ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி போடலாம், ஒரு பூமர் மிட்டாயை வாங்கி போடலாம். வாயில இருந்து பாத்தியா உனக்கு கூட தெரியுது பாரு, வாயில இருந்து வாடை வராது. கணேஷ் போலின்னு ஒன்று இருக்குடி. என்ன இருக்கு? அடேங்க அப்பா, அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும்பொழுது வாடை வரும் பாரு, குப்பீர்னு வரும் அந்த வாடை. அதெல்லாம் கட்டுப்படுத்தியாச்சம்மா? எங்க கட்டுப்படுத்தி கிடக்குது. அப்படியா? அதெல்லாம் லோக்கல் கடையில விற்கிறாங்க. பாக்கெட் 80 ரூபாயா. அதை உள்ளங்கையில் போட்டு கசக்கி உருட்டி திரட்டி ஆட்டு புழுக்க சைஸில் எடுத்துடுறது. இந்த உதட்டை நீக்கிட்டு கணேஷ் போலி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குவாங்க. அந்த நாட்டை வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில் வச்சு முத்தம் கொடுப்பியா போகிற நொச்சுன்னு, அதோடு அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். எவ்வளவு சித்திராவதை. உனக்கெல்லாம் அப்படி புரிச்சு அமையணும் முடியும். ஏய் உனக்கு பொறாம, எனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையுது. பொறாம என்ன? பொறாம பாரு, உனக்கெல்லாம் இந்த மாதிரி புருஷன் தான் அமையும் பாரு. உனக்கெல்லாம் அப்படிலாம் எனக்கு ஒரு புருஷன் அமைஞ்சானா தலையில கல்லை விட்டு கொண்டே விடுவேன். எனக்கு அப்படி புருஷன் கிடைச்சிட்டு வச்சுக்கேன், தூங்குறப்ப அம்மிக்கல்ல போட்டு அன்னைக்கே கொண்டிருப்பேன் நான். எப்படியும் கொலகேசியில் 2 பேர் உள்ளத்தான் போக போறேன். பஸ் நீ போறடா. நான் போவேன். என்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. கேட்டா வருத்தப்படுவியா? பட மாட்டேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஓடுதுடி. என்ன ஓடுது? நீ வயசுக்கு வந்துட்டியா? உங்க பாரு, உங்க 2 பேரும் நோக்கமாவே தெரியுறாங்க. அது அப்படிக்கா சொல்லு. நீ வயசுக்கு வந்துட்டியா? ஏய் பொம்பளைக்குள்ள நீ என்ன கேக்குற? பொம்பளை தான் நீ கேட்க முடிய. நான் வந்துட்டேன்டி. வயசுக்கு வந்துட்டியா? அது வீடியோ வேணா இருக்கு, காட்டவா? வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? வீடியோ இல்ல, எங்க தாய் மாமே சீர் கொண்டு வந்த வீடியோ இருக்கு. விசேஷம். என்ன சந்தேகம்னா, என்ன வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பொருள் போடுவா தெரியுமா? 3 பொருள் 4 போடுவாங்க. 3 தான் போடுவாங்க. 4 போடுவாங்க. 3 தானே போடுவாங்க. உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டாங்களா? இல்ல 4 ஒன்னு இவ்வளவு பெருசா ஒன்னு போட்டாங்களே, அது கடைசியா போடுவாங்க. ஒன்னு உலக்க, ஒன்னு விளக்கமாறு, ஒன்னு கருத்தருவா. 3 பொருள் போடுவாங்க. ஓ 3 தானா? அந்த 3 பொருள் எதுக்கு போடுறாங்க? அது வந்து எதுக்கு இந்த பேய் பிசாசு அண்டக்கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க. காத்து கருப்பு அண்டக்கூடாது, அது சாஸ்திரம், பழைய சாஸ்திரம் அதெல்லாம். டாடி எனக்கெல்லாம் அப்படி சொல்லி தான் போட்டாங்க எங்க வீட்ல. இது யாரடி சொன்னா காத்து கருப்பு அண்டா? எங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் சொன்னாங்க. அது கிடக்குது கிளவிய, சும்மா கிடக்க மாட்டேங்குதுங்க. ஏண்டி? அதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்காக சொல்றது. வேற அதுக்கெல்லாம் உள்குத்து வேற இருக்கு. என்ன இருக்கு? உலக்க ஏன் தெரியுமா போடுறாங்க? ஏன் போடுறாங்க தெரிஞ்சுக்கோ. சொல்லு. அந்த பொம்பளை புள்ள அந்த உலக்கைய தாண்டும் போது நினைக்கணுமா, என்ன இந்த மாதிரி பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்த, மிளகா குத்த, மல்லி குத்த,
அதுக்காகத்தான் அந்த உலக்க போடுறாங்க. அப்படி சொல்லு. விளக்க மாதிரி ஏன் போடுறாங்கன்னு சொல்லு. போடுறாங்க ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. அடுத்த உலக்கைய பார்க்கும் நினைச்ச விளக்க மாதிரி புஞ்சுவோங்கிறதுக்காகத்தான் அந்த விளக்க மத்த போடுறாங்க. கருக்கருவா அந்த கருத்தருவை ஏன் போடுறாங்க? அத மீறியும் தெரியாம நீ உலக்கைய பார்த்துட்டு வந்துட்டேன்னு வை, அந்த கருத்தருவலை வச்சு பரட்டுன்னு கிழிச்சு போடுங்கிறதுக்காக அந்த அருவாலை ஓடுறாங்க. அச்சச்சோ இவ்வளவு சூச்சகம் இருக்குடி. அப்ப சொல்லும் அதுக்கும் தான் போட்டாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாரு, கருத்தருவலை வச்சு குளிச்சா இப்படி இருக்கும்னு. அப்போ உனக்கெல்லாம் எவ்வளவு கிழிக்கிறது தெரியல. ஆத்தாடி கோணுசி வச்சு தைக்கணும். சரி அம்மா, சரி உங்ககிட்ட அப்பா வந்தாரா? அப்பா வந்தது. அம்மா பாத்தியா? பார்த்தேன், அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மா கூப்பிடுமா? அம்மா ரொம்ப பணிவா இருக்கே. நீ எந்த ஒரு புள்ள? மதுரைக்கார புள்ளம்மா. மதுரைக்கார பிள்ளை தான் எங்க அப்பா வேலைக்கு சேர்த்திருக்காரா? அதனால தான் ரொம்ப அடக்கமா இருக்க. அது சுடுகாட்டுல இருக்கு. அந்த அடக்கம் இல்ல, என்னைட்ட பணிவா அடக்கமான பொம்பளை பிள்ளை. யாரு இடத்துக்கு தழுவி இல்லையா? ஆமா ஆமா. அதனால அப்பா உங்க கிட்ட ரொம்ப ஒழுக்கமா மரியாதையா பேசணும்னு சொல்லி இருக்காரு. எல்லா விவரத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்களா? அப்படிதான் என்னைட்டையும் சொன்னாரு. சொல்லலையா உங்ககிட்ட? சொன்னாங்க. அதான் அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை அழகா வந்து நீங்க பேசுறத வந்து கேட்டுட்டு நடப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அழகு. நீங்க அங்கிட்டு போங்க. சொல்லுடி. ஆண்டவன் எனக்கு ஒரு பெரிய குறைய கொடுத்துட்டான். உனக்கு என்ன ஆளு? நீ நல்லா தான் இருக்க, பாக்க லட்சணமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு என்ன குறை இருக்கு? ஒடி லூசு. என்னடி? வெள்ளி தோட்டத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்க. ஆண்டவன் எனக்கு அழகு கொடுத்துட்டான்.
ஆமா அழகு கொடுத்த ஆண்டவை இத்தனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டேன். ஏ அழகுக்கு அதெல்லாம் தேவையில்லடி. சொலக மட்டும் படைச்சிருந்தேன் இந்த ஊர்ல 5 வீடு வாங்கியிருப்பேன். அத்தாடி உனக்கெல்லாம் பொழைக்க தெரியல. ஆண்டவை உனக்கு கவட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன். அடி வெளுக்க பாரு உன்னை பாரு. இப்ப தங்கத்தை மட்டும் எடுத்து வெளியில காட்டு. செய்குலி உண்டு சேதாரம் கிடையாது. அடி வெளுக்க போறேன். அங்க வேற அந்த மீசக்கார நீ குறுகுறுன்னு பாக்குறாரு. அது ஒண்ணு நீ ரொம்ப அழகா இருக்கல. அழகுல அவர் மயங்கிட்டாரு. கோயிலுக்கு காப்பை கட்டிவிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவாரு. சிரிக்காதீங்க. ஐயோ வெக்கப்படுறாரு பாத்தியா. வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தந்தண்டி மீச பாத்தியா. மீசையே தந்தண்டிய சும்மா அதெல்லாம் எதிர்பார்க்காது. அதெல்லாம் பழைய துணி பருவம். அவர் காப்பு கட்டி இருக்காரு. ஒழுக்கமா பேசி இருக்கட்டும். அதனால என்ன காலையில வாங்கம்மா. அம்மா போய் நந்தவனத்தை எல்லாம் சுத்தி பார்த்தேன். பாத்தீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கு. பரண் அமைச்சிருந்தாரா? ஆமா ஆமா. அந்த அதான் பார்த்துட்டு எப்படி வந்து இதுல போய் நின்னு பரண் அமைச்சுக்காரே நின்னு பறவை விரட்ட முடியுமான்னு பார்த்தேன். நீங்க தான் பரண் மேல நின்னு காவல் பார்க்கணுமா? நீனு நாங்கெல்லாம் கீழே தான் நிக்கணும். ஏன் நீங்க எங்களோட துணைக்கு வரக்கூடாதா? இங்க இடத்துக்கு தலை உயரமான இடத்துல தான் இருக்கு. அப்படியாடி பேசிக்கிட்டே நந்தவனத்தை பார்க்கும்போது அம்மா அப்பா நம்மட்ட சொல்லிட்டு கப்பல்ல போயிட்டு இருக்காரு பாருங்க. படகு. அது கப்பல் இல்ல படகு. அத படகுல போயிட்டு இருக்காரு பாருங்க. கப்பல் வந்து கடல்ல இருக்கு. இது வந்து என்ன ஓடை தானே. ஓட ஓட நீரோடையில வந்து போய்கிட்டு இருக்காரு. ஆமா ஈரோட போய் அப்படி கிடையாது. அதோட போய் எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? உன் பேர் என்ன தான் இல்ல? என் பேர் அங்கவை. இவ பேர் சங்கவை. அங்க போய் வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம வந்து குறை விரட்டுறது? தமிழ் பேர்மா. எனக்கு தெரியும். அங்கவை சங்கவை. பாரியோட பிள்ளைகள் பேர் வச்சிருக்காரு. காலையில கோயில போய் நாங்க பொங்க வைப்போம். நல்லா பொங்க வச்சப்போ அவர்தான் விறகு தள்ளுவாரு. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமழை காத்தடிக்கும் தோரோ ஆசமனா பாடு ஒரு தேவாரோ. அப்படியே அங்கவை நல்லா பாடு. இந்த வயசுல
சரி, ஏய் அட பொம்பளை என்ன வாங்க ஏய் பாவாடை கீழே இருக்கும் போது ஆமா என்ன தெரியும் பாவாடை கீழே இருக்குடி ஏய் என்னம்மா அப்படி மசூர் மட்டையோட நானே இன்னைக்கு தான் பாக்குறேன் ஒரு பொம்பளை புள்ள ஆறியே இப்படி பாவாடை தூக்கிட்டாரு உள்பாவாடை எதுவும் கட்ட மாட்டியா நீ கர்மம் ஏன் என்ன சி கர்மங்கிற அடிக்கிற வெக்கைக்கு வெந்து ஊத்துது இதுல உள்பாவடை வேற அதெல்லாம் கட்டணும் சரி மஞ்சள் பட்டுமே தேய்ச்சி குளிக்க மாட்டியா ஏய் ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்ன என்ன ரூம கட்டு உள்ள பொம்பளைக்கு தான் ஆ, சொகம் அதிகம் இருக்காது அப்போ உடனே கொண்டு போய் விடுதேன் காலையில என்னை கட்டுறவன் கரண்டகால் இழுத்து செத்து போகணும் ஐயோ உனக்கு கட்டு ரொம்ப பாவண்டி செய்ய முடியாத முண்டை என்ன உசுரோட கலக்கல சாக வேண்டியதானே இதுல சொல்லிக்கிறது நாங்க அப்படியே பொழுந்து சொல்லிடுவோம் அம்மா கண்ட பாத்துக்கா பாரு நீ ரோம கட்ட இங்க பாரு பாத்துக்கிட்ட நீ பண்றத பார்த்து அம்மா பயந்து ஓடிட்டாங்க பாரு ஏய் அம்மா பரண் அமைக்க போனது பார்க்க போயிருக்காங்க நீ வேற பறவை எல்லாம் வருதா அம்மா பார்க்க போயிருக்காங்க அம்மா பறவை வந்துருச்சு சொன்னேனா? பாக்குறேன் பறவை எல்லாம் வந்துருச்சு அப்படியாம்மா எனக்கு தெரியும் நீங்க உள்ள போய் பறவை தான் அதத்தான் பார்க்க போடி அவ வந்து நம்ம பறவை ரெட்டாட்டி நம்ம எதுக்கு வந்திருக்கான் பறவை ஒரு தான் வந்திருக்கா ஆரிய கூத்தாடுனால ஆரியத்துல கண்ணா இருக்கணும் அதுக்காக நீ வந்ததுல இருந்து எங்க அண்ணனை மயக்கிறதுக்கே வந்திருக்கியா ஒண்ணே பார்த்துட்டே இருக்கிறாரு அது நாளைக்கு வரையில வேலை வராளா பச்சை கண்ணு வாங்காம என்னவே பாப்பாரு கொடுமை அடுத்த வருஷம் எல்லாம் ஒரே கலண்டரை போட்டுருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் என்ன ஆ. அடுத்த மாசமே ஒரே காலண்டதே அப்படியா அவர் அழலோ. அம்மா. அழலோ. அங்க வை உங்களுக்கு ஒரு விஷயத்த என்ன சொல்லுங்க அங்க வை வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆ. அதுல மே வீடு என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு இருக்காரு அப்படியா ஆமா, ஆமா. சரிதான் எழுதி வாங்கி இருப்பவே வாங்கிடுவேன் இல்லைன்னா சீட்டு காசு கொடுக்க மாட்டேன். அழலமே. கொஞ்ச நேரம் நின்னு ஊர்ல உள்ள முக்காவாசி வீட எழுதி வாங்கிருவேன். ஆமா நான் போயிட்டு வரேன். அப்புறம் கம்மா கண்ட ஏய் என்னம்மா இப்ப வரவா வர வர ஆளு தகன்னு ஒரு மாதிரி மின்றியம்மா போயிட்டு வரவா இப்படியே வந்துரு காலையில என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்திராத ஹலோ வாங்க தேவர் மகான் பாடல் பாடச் சொல்லி பெரியாளங்குளத்தைச் சேர்ந்த பெருமாள் அவர்கள் ஆறுமண கலேசு முருகன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. சரி சரி பாரு கண்டிப்பாக வர்றேன் நாரதர் வந்து போனோம்னா கண்டிப்பாக தரோட பாரு பாரு